கிள்ளியூர் தொகுதியில் போட்டியிடும் தமாக வேட்பாளர் நிவின் சைமன் ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் என்டிஏ கூட்டணி சார்பில் போட்டியிடும் தமாக வேட்பாளர் நிவின் சைமன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கிள்ளியூர் தொகுதியில் மக்கள் மாற்றத்தை விரும்புவதாக தெரிவித்த அவர் என்டிஏ கூட்டணி நிச்சயம் மாபெரும் வெற்றி பெறும் என தெரிவித்தார். இன்னைக்கு தான் கடைசி நாள். இன்னைக்கு நாங்கள் வெற்றிகரமாக வேட்புமனு தாக்கல் பண்ணி முடிச்சிட்டோம். களம் கண்டிப்பாக நான் முதல்ல சொன்னது மாதிரி இது ஒரு 4 முனை போட்டி தான். களம் 4 அதாவது கிள்ளியூர் தொகுதியில், குறிப்பாக கிள்ளியூர் தொகுதியில் 4 விதமான, அதாவது என்டிஏ கூட்டணியாக இருந்தாலும் சரி, திமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி, அதுக்கு நிகராக நாம் தமிழரா, அதுக்கடுத்தது தாவேகா, 4 பேருக்குமே 4 விதமான இது இருக்குது, ஸோ பவர் இருக்குது. ஸோ அதில் தாவேகா புதுசாக வந்திருக்காங்க. அவங்களுக்குமே எந்த அளவுக்கு ஓட்டு வங்கி இருக்குன்னு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு தொண்டர் பட்டாளங்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அதனால் இது கடுமையான ஒரு போட்டி தான். 4 முனை, ரெண்டு பேருக்கு உண்டான போட்டி கிடையாது, 4 பேருக்கு உண்டான சமமான போட்டி. கண்டிப்பாக இதில் எங்களுக்கு என்டிஏக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது. அதாவது தமிழ்நாட்டிலே குறிப்பாக அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிள்ளியூர் தொகுதியில் பார்த்தாச்சுன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை மக்கள் அனைவரும் விரும்புகிறாங்க. அந்த மாற்றத்தை மக்களே விரும்புகிறாங்க. ஸோ அதுக்கு தான் அவங்க எங்களுக்கு வாய்ப்பு தரதா வாக்குறுதி அவங்க கொடுத்துருக்காங்க. இது 5 வருஷத்துக்கு ஒருக்க அவங்க சொல்கிறது தான். கரெக்டு தானே? ஆமாம், அவ்வளோதான். அதுக்கடுத்த இடையில எப்பயாவது சொல்கிறாங்களா? ஏன்னா அப்படி ஒரு பிரச்சனையும் இங்கே கிடையாது. சரிங்களா? இந்த மண்ணில் மதத்தை வச்சு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் எல்லாரும் அண்ணன் தம்பியாக எல்லாம் ஒற்றுமையாக சந்தோஷமாக தான் இருக்கோம். எங்கள் கூட அவங்களும் சந்தோஷமாக இருக்கவங்க தான். ஆனால் அந்த எலெக்ஷன் வரக்கூடிய நேரத்தில் மட்டும் அவங்க போயிட்டு மதவாதத்தை ஊன விட மாட்டாங்க.